அடியேன் கோசாதேவியாகிய நான் ராமகாவியத்தை, ராமாவதார தத்துவத்தை, உங்களுடைய ராமபிரானுடைய குணாதிசயங்களை பற்றி எடுத்துரைத்தேன். முதல் பாகத்திலே தன்னுடைய மனைவியாகி சீதா பிராட்டியாரை இழந்து இந்த உலகத்திலே ஒரு மானிடன் எவ்வாறு துன்புறுவான் என்கின்ற துன்பத்தை தான் முழுமையாக அனுபவித்த ராமபிரானை கண்டோம். அவனுடைய ஆணைப்படி யாரை கண்டு எப்படி தன் தேவியை தேடுவது என்று கேட்டுக்கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் அன்னை சபரியை பார்த்தான். சபரி தந்த கனிவு வந்துண்டான். அவள் கொடுத்த யோசனையின்படி அப்படியே கிஷ்கிந்தையை வந்தடைகின்றான். கிஷ்கிந்தைக்கு வருகின்ற பொழுது, அதாவது 6 பாகமாக்கியிருக்கின்ற ராமகாவியத்தை 3 பாகமாக முன்னால் சீதையை இழந்தவரை முதல் 3 பாகத்தை சொன்ன அடியேன் இன்று 4வது காண்டமாக கிஷ்கிந்தையிலே சந்திப்பிலே இருந்து ராமபிரான் மீண்டும் அயோத்தி செல்கின்ற வரை இருக்கின்ற அவனுடைய குணாதிசயங்களை பற்றி உங்களிடத்திலே சொல்லுவதற்கு நான் விளைகின்றேன். கிஷ்கிந்தையிலே இருக்கின்ற ரிஷிமுக பர்வதம் என்று சொல்லக்கூடிய மலையிலே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சுக்ரீவனை காண வருகின்ற பொழுது ராமபிரானும் லட்சுமணனும் எப்படி இருந்தார்கள் என்றால், கார் முகிலும் கடல் நெருப்பும் என, கார் முகிலும் கடல் நெருப்புமாக, கார்முகில் போல் தன்னுடைய கண்களில் கருணைமழை பொழிகின்ற பொறுமையான திருவுருவம், உண்மையின் வடிவம், அதே நேரத்தில் சினந்து கொண்டிருக்கக்கூடிய கடல் போன்று துடித்த கண்கள், கடல் போன்ற சிவந்த கண்களை உடையவனாகி இளையவன். இருவரும் வில்லொடும் வருவதை ருஷிமரு பருவத்திலே இழுத்து பார்க்கின்றான். யார்? சுக்ரீவனுடைய தோழனாக, அமைச்சரை போல அன்புருவாக அருகிலே இருந்து பணி செய்கின்ற அனுமன் ருஷியம் பருவத்தினுடைய உச்சியிலே என்று பார்க்கின்றான். யார் இவர்கள்? வில்லோடு வருகின்றார்களே, வில்லோடு வருகின்றவர்கள் இவர்கள் ஏன் இப்படி கோபத்தோடு வருகின்றார்கள்? ஒருவேளை சுக்ரீவனை கொல்ல வருகின்றார்களோ என்று பயந்து போய் முன்னால் தடிந்து நின்று ராமபிரானுடைய கருணை பொழியும் கண்களை பார்த்து வணங்கி நின்றான். வணங்கி நின்ற பொழுது ராமன் கேட்டான், யார் நீ? அனுமன் பதில் பேசவில்லை. அடுத்ததாக சொன்னான், பணிவோடு சொன்னான், அஞ்சனை புதல்வன் யான், பர்வதத்தில் இருக்கின்ற சுக்ரீவனுடைய சேவகன் நான், என்னை அனுமன் என்று சொல்லுவார்கள். அழகாக சொல்லுகின்றான். யார் நீ என்று கேட்டதற்கு, என்னை அடுத்தவர்கள் இப்படி சொல்லுவார்கள் என்று பணிவோடு சொன்னான். அதை கேட்டவுடனே அனுமனுக்கு ஒரு சிறப்பான தோற்றத்தை பார்த்தான் ராமன். அந்த ராமன் அந்த அனுமனை பார்த்தவுடனே சொன்னான், தம்பி லட்சுமணனிடத்திலே, நான் இப்படி சினந்து வருகின்றோம், நான் இப்படி துன்புற்று வருகின்றேன், இவன் என்ன அழகாக பேசுகின்றான். அடியேன், என்னுடைய பெயர் அனுமன், அஞ்சனை புதல்வன், ருஷிம பருவத்தில் இருக்கிற சுக்ரீவனுக்கு நண்பனும் கூட அமைச்சனும் கூட. அடியேன் தங்களை யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று அழகாக கேட்கின்றான். நீங்கள் யார் என்று கேட்கவில்லை, ஆணவத்தோடு கேட்கவில்லை அனுமன். தங்களை யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் தெரிந்து கொள்வதை என்னுடைய தலைவனுக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? தங்களை யார் என்று சொல்லுவேன் என்று அருமையாக கேட்ட பொழுது, தசரத புதல்வர்கள் என்று போய் சொல், ராமன் என்றொரு பெயர், அவன் தம்பி லட்சுமணன் என்று சொல் என்று சொன்ன பொழுது, யார் நீங்கள் என்று கேட்காமல் அடியேன் யாரிடத்திலே போய் தலைவனிடத்திலே தாங்கள் யார் என்பதை எப்படி சொல்லுவது என்று கேட்கின்றான். பார்த்தீர்களா? அந்த பணிவு, அன்பு, பண்பு, அவனுடைய சொல் ஆற்றல் இவற்றை கண்ட ராமன் சொன்னான், யார் ஒரு ஹோய் சொல்லின் செல்வன். ராமன் பட்டமளிக்கின்றான், சொல்லின் செல்வன் என்றான். அவனுக்கு என்ன அழகாக பேசுகின்றான் பார்த்தாயா லட்சுமணா என்று. சுக்ரீவனை சந்தித்தார்கள். வனமருவும் கவியரசன் தன்னோடு காதல் கொண்டான். ராமபிரான் நட்பு வைத்தான். ஏழை வேடனாக்கிய புகழ் நின்னோடும் ஐவரானோம் என்று சொன்னான். குன்று சூழ் மகனே, நின்னோடும் அறுவரானோம். இந்த குன்றுக்குள்ளே நீ ஒளிந்து கொண்டிருக்கின்றாயே வானர அரசனாகிய சுக்ரீவன், நின்னோடும் அறுவரானோம்.
தசரத புத்திரர்கள் இனிமேல் 6 பேர் என்று குன்று சூழ் மகன் நடும் அறுவரானோம் என்று சொல்லுகின்றான். அவ்வளவு பெருமைக்குரியவனாக வானர இனத்தைச் சேர்ந்தவனை கூட தன்னுடைய உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டான் ராமபிரான். நட்பு மலர்ந்தது. நட்பிலே சொன்னார், என்ன யாரை தேடுவது என்று உண்மையான நிலையை ராமபிரான் எடுத்து சொன்ன பொழுது, எல்லா திசைகளிலும் நாம் அனுப்பலாம், ஆனால் இந்த நிலையில் நான் ஒளிந்து கொண்டிருக்கின்றேன். வாலி என்றொருவன் இருக்கின்றான், என்னுடைய அண்ணன். அவன் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நான் இங்கே ஒளிந்து கொண்டிருக்கின்றேன். நான் செய்தது ஒரு தவறும் இல்லை. அவன் நீண்ட நாள் காணவில்லை என்பதால் இந்த அரசாட்சி பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத அவன், என்னுடைய தன்மையை உணர்ந்து கொள்ளாத வாலி என்னை அரண்மனையை விட்டு விரட்டினான். எங்கு பார்த்தாலும் உன்னை கொள்வேன் என்று துரத்தினான். ஆனால் இந்த மலைக்கு வாலி வரமாட்டான் என்கின்ற நம்பிக்கையிலே நான் இங்கே வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுதும், தன்னுடைய மனைவியாகிய ருமையை வாலி அபகரித்து விட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது ராவனுக்கு கோபம் வந்தது. ஏன்? தன்னுடைய மனைவியாகிய சீதையை இழந்திருப்பவன் ராமன். இதே சுக்ரீவனாகிய தலைவன் தன் மனைவி ருமையை பிரிந்திருக்கின்றான் என்ற பொழுது தன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற துன்பக் கணல் இருவருக்கும் ஒன்றே என்று நினைத்தார். அறுவரானோம் என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த பகைவன் எனக்கு யார் பகைவரோ அவர் எனக்கு பகைவர், எனக்கு யார் நண்பரோ அவர் எனக்கு பகைவரே ஆயினும் நண்பர்கள் என்று சொன்னான் ராமன். வாக்குறுதி கொடுத்தார். ஆகையினாலே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவானா என்கின்ற ஐயநிலை சுக்ரீவனுக்கு வந்த பொழுது, மராமரம் ஏழைதான், வளைந்து நின்ற மராமரங்களை ஓரம்பால் துளை செய்து தன் வீரத்தை காட்டினான். வீரத்தை இலக்காக வைத்தவன், வேதத்தை கற்றவன், தன்னுடைய உயரிய பண்புகளை கற்றவன், மக்களுக்காக எது துயர் வந்தாலும் அந்த துயரை அறவே அகற்ற வேண்டும் என்று முழு கல்வி கற்றவன். ஆகையினாலே அந்த மராமரம் வளைந்து 7 மரங்களையும் ஓரம்பால் தொலை செய்தான். மராமரம் ஏழைது உருத்தெழு வாலி மார்பில் ஒரு கணை உருவ ஓட்டினான். அந்த வாலியின் மார்பு நோக்கி ஒரு கணை ராமபாணத்தை விட்டான். வாலி கீழே விழுந்தான். விழுந்த வாலி தன்னுடைய மார்பிலே இருக்கின்ற அந்த பாணத்தை எடுக்க முடியாமல் தவித்தான். அந்த நுனியிலே ராமநாமத்தை கண்டான். ராமநாமம் எழுதப்பட்ட அந்த அம்பினை கண்ட பொழுது, அம்பின் நுனியை கண்ட பொழுது அந்த வாலியினுடைய கண்கள் அப்படியே மிளிர்ந்தது, பேருளியாய் திகழ்ந்தது. காரணம் என்ன என்றால், தான் மோசமானவனோ நல்லவனோ அல்ல, தன்னுடைய நிலையில் யார் தன்னை எதிர்த்து வந்தாலும் தன்னுடைய வீரத்தில் சரிபாதி என்னை வந்து அடையும் என்று வரத்தை நான் பெற்றிருக்கின்றேன். எப்படிப்பட்ட மாவீரன் முன்னால் நின்றாலும், ஏன் ராவணனே வந்து கூட அதுபோலதானே தோற்று போனான். ஆகியனாலே நான் மாபெரும் வீரன் என்று நினைத்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட மாபெரும் வீரனாகிய வாலியின் மார்பிலே ஓர் அம்பு துளைத்தது. அந்த அம்பினுடைய நுனியிலே இருந்த ராமநாமம் பார்த்தான். மும்மைசார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை கட்டும், தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தைத்தானே இம்மையே நோய்க்கு மருந்தென நிற்கும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டான். மரணத் தருவாயினும் அந்த செம்மை நேர் நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டான். அந்த ராமநாமத்தை கண்டான். அவன் மோட்சம் பெற்றான் வாலி. அப்போ ராமா என்று சொல்லுகின்ற பெயரை உச்சரித்தால் மோட்சம், ராமா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை எழுத்தால் எழுதினால் மோட்சம். அந்த ராமநாமத்தை கண்களால் கண்டான். ராமநாமத்தை உச்சரித்ததால் வாலி மோட்சமடைந்தான். தம்பி சுக்ரீவனுக்கு பட்டமளித்தான். 4 வகை திசைகளையும் வானரங்களை விட்டு தேவியை தேடுமாறு கண்டு வர செய்தான். எல்லா இடத்திலும் சுக்ரீவனுடைய படைகள் 4 திசைகளுக்கும் சென்றது. 3 திசைகளுக்கு சென்றவர்கள் முகம் சோர்ந்து வந்தார்கள். தெற்கு திசை நோக்கி போயிருக்கின்றான் அங்கதன் தலைமையிலே அனுமன். தெற்கு திசை நோக்கி சென்றவர்கள் இன்னும் வரவில்லை என்று தெற்கு திசையவே பார்த்து கொண்டு நிற்கின்றான். கலங்குகின்றான் ராமன். கண் கலங்கிய ராமன் கண்ணமைக்காது காத்து நிற்கின்றான். இந்த நேரத்திலே தெற்கே இருந்து வேகமாக பறந்து வருகின்றான் அனுமன். தெற்கே இருந்து வருகின்ற அனுமன், மலர்ச்சியோடு வருகின்ற அனுமன் வந்தவுடனே ராமனுடைய பாதங்களை வணங்காது அந்த தென் திசையில் யாரை கண்டான்? சீதையை கண்டான். அந்த தென் திசையில் கண்ட சீதையை திசை நோக்கி தொழுதான். குறிப்பால் வளர்த்தினான். ராமபிரானுடைய பாதங்களை வணங்காத அனுமன் தென் திசை நோக்கி வணங்கினான். அங்கேதான் இருக்கின்றார் அன்னையாராக்கிய சீதா பிராட்டியார். நான்
பார்த்து வந்தேன் என்று திசை நோக்கி தொழுது விட்டு சொன்னான். வந்தேன் என்று சொல்லவில்லை. கண்டு வாருங்கள் என்று சொன்ன கேள்விக்கு பதில் கொடுத்தான் அனுமன். எப்படி பதில் கொடுத்தான்? கண்டனன் கற்பினு கணிகினை கண்களா கண்டனன். யாரும் சொல்லி தெரிந்து கொண்டு வரவில்லை, நானே போனேன். எங்கிருக்கின்றார்கள் தெரியுமா? அன்னையாகி சீதா பிராட்டியார் தென்னிறை அலைகடல் நடுவன். தென்னிறை அலைகடல் நடுவன் தன் தேவியாராகியிருக்கின்ற சீதா பிராட்டியாரை அவன் பம்புளங்கடியாவில் சிறையாய் வைத்திருக்கிறான். அன்னையை நான் கண்டனன் கற்பினு கணியினை கண்களாக கண்டனன். நான் என் கண்களாக பார்த்து வந்தேன் ஐயனே. அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு கேள்வி எழுப்புவான் இல்லையா ராமபிரான்? அவள் எப்படி இருக்கிறாள், எந்த மாதிரி இருக்கிறாள், எவ்வாறு இருக்கிறாள் என்ற வினாக்களை ராமன் கேட்டு விடுவானோ? கேட்டதற்கு பிறகு பதில் சொன்னான், நன்றாக இல்லை. ஆகையினால் அவன் சொன்னான், கண்டனன் கற்பினுக்கணிகனை கண்களால் கண்டனன் தென்னிறை அலைகடல் நடுவன் பண்டுள துயர் அல்லாம் அகற்றுதி. உன்னுடைய துயரத்தை நீ அகற்றிவிடு. ஐயனே, நான் அங்கு பார்த்தது யாரை தெரியுமா? அன்னையாராகிய சீதா பிராட்டியாரை பார்த்து வந்தேன் என்று சொன்னேன். ஆனால் அங்கு நான் பார்த்த அந்த வடிவத்தை பார்த்தால் என்னென்று சொல்லுவேன்? விற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நட்பெரும் தவத்தலாய நங்கை கண்டேன் அல்லேன். இப்பிறப்பொன்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெரும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். என்னுடைய தேவியாகி சீதா பிராட்டியார் அன்னையனாகி அரக்கன் சிறையிலே இருக்கின்றாள், அசோகவனத்திலே இருக்கின்றாள் என்று கண்டு வந்தால் எப்படி இருக்கிறாள் என்று கேட்டுவிடுவதாரோ என்று கேட்காத கேள்விக்கு விடையாக சொல்லிவிட்டான். இப்பெரும் தடந்தோள் வீரா வீங்கு நீர் இலங்கை வெற்பில் அவள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா அன்னையா? இப்பிறப்பென்பதொன்றும் இரும் பொறை என்பதொன்றும். இப்பிறப்பில் அவள் செய்கின்ற தவத்தை நீங்கள் காலம் கொடுத்து வைக்கவில்லை. அவளுடைய கண்களெல்லாம் உங்களுடைய நீங்கள் வருகின்ற திசையே நோக்கி தொழுகின்றது. அன்னையாருடைய வாயோ தங்களுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்னையாருடைய எண்ணமெல்லாம் உங்களுடைய வடிவமாக இருக்கின்றது. ஆகியனாலே இப்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் உலகத்தில் எங்கு இருக்கின்றது? பொறுமை எங்கே இருக்கின்றது? இந்த பிறப்பிலே அந்த நிலைமை எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் அன்னையாரிடத்திலே இருக்கின்றது. அன்னை எப்படி இருக்கிறார் என்று கேட்டு விடாதீர்கள், அதற்கு நான் விடை இருக்கேன். கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் வரிய கண்டேன். கற்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று அவளிடத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கிறது. அவளை யாரும் அணுக முடியாது. அன்னையாராகி சீதா பிராட்டியார் நலத்தோடு தென்னிறை அலைகடல் நடுவன் இருக்கிறான் என்று சொன்ன பொழுது ராமனுக்கு உயிர் கொடுத்தான் அனுமன். ராமனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே போனவன் கடல் தாண்டினான். ராமனுடைய நாமத்தை சொல்லி கடல் தாண்டியவன் ராமனுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அன்னையாரை பார்த்தான். ராமன் சொன்னதெல்லாம் சீதையிடத்திலே சொன்னான். சீதை சொன்னதையெல்லாம் ராமனிடத்திலே வந்து சொல்லுவதற்கு வந்திருக்கின்றான். ஆகையினாலே சிரஞ்சீவி பட்டத்தை பெற்று வந்தான் தாயிடத்திலே. அன்னையாகிய சீதையிடத்தில் சிரஞ்சீவி பட்டம் பெற்றான் அனுமன். சொல்லின் செல்வன் என்ற பட்டத்தை பெற்றான் ராமனிடத்திலே. இனி என்ன செய்வது அடுத்து? இனி தென்னிறை அலைகடல் நடுவன் போகணும். இடையிலே சமுத்திரம் இருக்கின்றதே எப்படி என்ற பொழுதுதான் எவ்வளவு விவேகம் இருந்தாலும், எவ்வளவு வேதங்களை கற்றிருந்தாலும், எத்தனை ஆசைகள் இருந்தாலும், எத்தனை தெய்வஸ்திரங்கள் இருந்தாலும், சில உபாயங்களுக்கு சிலர் நமக்கு உறுதுணையாக நின்றே ஆக வேண்டும். ஆகையினாலே இந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டுமானால் யாருடைய உதவி வேண்டும் என்ற பொழுதுதான் வருணனுடைய உதவி வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே தான் மகாவிஷ்ணு என்பதை மறந்து ஒரு மானிடனாக நிற்பவன் இந்த பூமியிலே. ஒரு மானிடனாக இருக்கின்ற நாம் இறைவனுடைய அருளை பெற வேண்டுமானால் எப்படி பணிவோடு அன்போடு நடக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு வருணனை வேண்டினான். வருணன் ராவணன் காட்சி கொடுத்தான். சேது பந்தனம் அமைப்பதற்கு வாழ்வு கொடுத்தான். தென்னிறை அலைகடல் நடுவன் செல்லுவதற்கு பந்தனத்தை சேது பந்தனத்தை அமைத்தார்கள். சேது பந்தனம் அமைத்த பொழுது மறுகரை ஏறி சென்று சுவேலை மலை மீது நின்று பார்க்கின்றான் ராமபிரான். இலங்கை மாநகரத்தை பார்த்தவுடனே ராமனே அதிர்ச்சியுற்றான். அப்படிப்பட்ட திருநகரம், எங்கு பார்க்கும் பொன்னாலான மாளிகைகள், வெள்ளியினால் ஆன மாளிகைகள், நவரத்தனங்கள் பதிக்கப்பட்ட மாளிகைகள், இவ்வளவு பெரிய நகரத்தை ஆட்சி கொண்டிருக்கிறானா ராவணன்?
ஒரு அரக்கனாக இருந்து கொண்டு இவ்வளவு அழகாவரி பட்டணத்தை வைத்திருக்கின்றான். குபேர பட்டணத்தையே அவன் கொண்டு வந்து அரண்மனைக்குள்ளே வைத்திருக்கின்றான் இந்த ராவணன். ஆகையினாலே அதை பார்த்து அப்படியே வியந்து நின்றான் ராமன். ஆன போதிலும் கூட அந்த ராவணனுக்கு அறிவுரை சொன்னான் தம்பி விபீடனன். அறிவுரை சொல்வதெல்லாம் வீண் என்பதை புரிந்து கொண்ட ராவணன், உன்னுடைய அறிவுரை எனக்கு தேவையில்லை என்று அரண்மனையை விட்டு அனுப்பினான். அங்கே அரண்மனையை விட்டு வெளியேறி வந்தவன் நல்லவனை அடைவதுதான் சிறப்பு என்று விபீடனன் ராமனை நாடினான். ஆகையினாலே விபீடனன் ராமனிடத்திலே சரணாகதி அடைந்தார். எப்படிப்பட்ட உயிரினமும் இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்தால் அவன் தீய குலத்தில் பிறந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இழிநிலையில் இருந்தாலும் சரி, இறைவனை அடைந்து விட்டால் ஏற்றுக்கொள்வது சிறப்பு என்கின்ற ஒரு பாங்குக்கு உதாரணமானவன் விபீஷணன். விபீஷணன் ராமபாதத்தை வணங்கியவுடனே விபீஷனுக்கு சரணாகதி கொடுத்தான், ஏற்றுக்கொண்டான். குகனொடும் ஐவரானோம் குண்டுசூல் மகனொடும் அறுவரானோம் இலங்குவாள் அரக்கர் நின்னோடும் சேர்ந்து எழுவரானோம் என்று சொல்லி ராமன் வாக்குறுதி கொடுத்தான். இலங்கையில் வாழ்கின்ற நீ நல்லவனாக இருக்கின்றாய், நற்பண்புகளை படித்திருக்கின்றாய், வேதங்களை கற்றிருக்கின்றாய், ஒரு பிராமணனை போல் நடந்து கொள்கின்றாய், இறை தத்துவத்தை உணர்ந்திருக்கின்றாய். ஆகியனாலே உனக்கு நான் சரணாகதி கொடுக்கின்றேன் என்று சொல்லி விபீஷனை ஏற்றுக்கொண்டு இலங்கையர் போல் நின்னோடும் எழுவரானோம், நீயும் என்னுடைய தம்பி, இனிமேல் நான் 7 பேர் அண்ணன் தம்பிகள் என்று சொன்னவன் ராமபிரான். இதுபோல் யாரேனும் சொல்ல முடியுமா? விபீஷன் சரணாகதி கொடுத்தான். போர் வந்தது. போர் மூடும் நேரத்திலே தான் போர் தர்மத்தை படிக்க வேண்டும், போர் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இறுதியாக ஒரு வாய்ப்பளித்தான். அங்கதனை தூதனுப்பினான். அங்கதன் தூதும் தோல்வி பெற்ற பொழுது மறுநாள் போர்க்களத்திற்கு ராவணனே வந்தான். ராவணன் வந்த பொழுது பல லட்சக்கணக்கான படைகள் அவன் பின்னால் வந்த அசுரப்படைகள். ஈரேழு உலகத்திற்கு அதிபதி அல்லவாய் லங்காபுரி வேந்தன். 14 லோகங்களை ஆளுகின்ற பாக்கியத்தை பெற்றிருந்தான் ராவணன். ஆகினால பெரும்படை அவன் பின்னால் வந்தது. உதய நேரத்தில் படை பெரும் சூழ வந்த ராவணன் சூரியன் மறைகின்ற பொழுது படைகள் ஒன்றும் இல்லை. அவன் தேர் சக்கரத்திலே இருந்த குடைகள் இல்லை, அவனுடைய தேர் சக்கரங்கள் இல்லை, அவன் அணிந்திருந்த மகுடங்கள் இல்லை, அவன் சூடி வந்த மாலை இல்லை, அவன் கையில் இருந்த வில் இல்லை. அழகாக சொல்லுவார், வாரணம் பொருத்தமார் பண்பறையினை எடுத்த தோழன் நாரத முனிவர் கேட்பனயம்பட உரைத்த நாவெனன் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் பெருங்கலத்தே போட்டு நின்றான். எப்படி இருந்தானா? எத்தனையோ படைகள் பின்னால் வந்தது. வாரணம் பொருதுமார்வன் 8 யானைகளுடைய அந்த தந்தங்களை தன்னுடைய மார்பிலே வைத்துக்கொண்டு தந்தங்களை ஒடித்தெடுக்கின்ற பொழுது தந்தங்கள் முறிந்துவிட்ட நிலையிலே இருக்கின்ற அகன்ற மார்பினை உடையவன். வரையினை எடுத்த தோழன் கைலை மலையை பெயர்த்தெடுத்தவன். நாரத முனிவற்கேற்ப நயம்பட உரைத்த நாவினன். இசைக்கு நாயகன் நாரதன் என்றால் நாரதன் தவறு செய்த பொழுது சுட்டி காட்டிய பெருமை ராவணனுக்கு இருந்தது என்றார். சங்கரன் கொடுத்தவாள், சிவபெருமான் கொடுத்த வாளாயுதம், தாரணி மௌலி பத்தும் வெறும் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை முக்கான். எல்லாவற்றையும் இழந்து வெறுங்கையோடு நின்ற பொழுது போர் தர்மத்தை உணர்த்தினான். பகைவன் என்று பார்க்கவில்லை, அவன் ஒரு அரக்கன் என்று பார்க்கவில்லை. நிதாயுதவாணியாக நிற்கின்ற ஒருவனை கொல்வது பாவம் என்பது தத்துவத்தை உணர்ந்த சத்திய கீர்த்தியாகிய தியாகச்சம்மன் ராமபிரான் சொல்லுகின்றார். நின்னுடன் வந்த படைகள் எல்லாம் போடையாயின. பூளைப்பூ காற்றில் போனவாய் போய்விட்டது. திரும்பிப்பார், எதுவும் இல்லை. அதனால் நன்கு சிந்தித்துப்பார். இன்று போய் போருக்கு நாளை வா, உயிர் பிச்சை கொடுத்து அனுப்பினான். இன்று போய் போருக்கு நாளை வா என்று உயிர் பிச்சை அளித்தவன் ராமபிரான். பகைவனுக்கும் அருள்கின்ற தன்மை உடையவன், குணங்களை உடையவன் ராமன். போனான், சிந்தித்தான். மறுநாள் கும்பன் பட்டான், நிகும்பன் பட்டான், கும்பகர்ணன் பட்டான், இந்திரஜித் அணிந்தான், பஞ்சசேனாதிபதி அணிந்தான், அச்சகுமான் அனைவரும் அணிந்து விட்டான். யாரெல்லாம் அரக்கர்களாக இருந்து வேதங்களாக கற்றுக்கொண்டு அந்த மாயப்போர் புரிந்து வந்தார்களோ அத்தனை பேரையும் கொன்று குவித்தார்கள். கும்பன் நிகும்பன் இருவரும் பட்டான. கும்பகர்ணன் பட்டான். உறங்கிக் கொண்டிருக்கின்றவனை எழுப்பி போருக்கு போ என்று அனுப்பிய பொழுது விதியை யாரால் வெல்ல முடியும் என்று வந்தவன் ராமன் கையால் பட்டால் எனக்கும் மோட்சம்தான் என்று நம்பிக்கையோடு வந்தவன் கும்பகர்ணன். ஆகியனாலே கும்பன் பட்டான், நிகும்பன் பட்டான், கும்பகர்ணன் பட்டான். இந்திரஜித்து வந்தான், இந்திரஜித்தும் அழிந்தான்.
அச்சகுமாரன் அணிந்தான், பஞ்சசேனாதிபதி அணிந்தான். மாயாசுரர்கள் எத்தனை பேர் வந்தார்களோ அத்தனை பேரும் அழிந்தனர். மீண்டும் அவனே வந்தான். போர் நிலைக்கு வருகின்ற பொழுது மீண்டும் அவன் நாகலோகத்தில் இருக்கின்ற படையெல்லாம் அழைத்து வந்தான். அழைத்து வந்து பெரும் படையுடன் நின்ற பொழுது ராமன் அவனை பார்த்து ஒரு வகையில் இரக்கம் கண்டான். எல்லாவற்றையும் விளங்கும் கூட நீ நம்பிக்கை இழக்கவில்லை. அது ராமனுடைய எண்ணம். ஏனென்றால் ராமன் எப்படிப்பட்ட நிலையிலும் என்னுடைய நம்பிக்கை இழக்காதவன். தன்னுடைய நம்பிக்கையை யாரும் இழக்கக்கூடாது, தன்னுடைய வீரத்தை யாரும் இழக்கக்கூடாது. நம்பிக்கை இருக்குமானால் அனைத்தும் நம்மிடத்திலே இருந்து கொள்ளும் என்று சொல்லுகின்ற உயர்ந்த குணமுடையவன் ராமன். ஆகையினால இந்த இடத்தில் ராவணனையே பாராட்டினான் ராமன். என்ன ஒரு நம்பிக்கை இவனுக்கு! இத்தனை பேர் இழந்த போதும் கூட தனி ஒருவனாக இருக்கின்ற இவன் தலைமை ஸ்தானத்தை ஏற்று படையுடன் வந்திருக்கின்றானே என்று அவனை பார்த்து இரக்கம் காட்டினாலும் அவன் இன்னும் அநீதிக்குத்தானே பாடுகின்றான். நீதியின் பக்கம் வரவில்லை அல்லவா? அநீதி என்பால் படுபவர்கள் பட்டே தீர்வர் என்று போர் புரிந்தான். போர் புரிகின்ற பொழுது அந்த ராவணன் என்னை யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தான் அல்லவா? அப்படிப்பட்ட ராவணனை பார்த்து ஒரு ராமபாணத்தை விடுத்தான் ராமபிரான். சத்தியமான கீர்த்தி, சத்திய பானம். அது தன்னுடைய உள்ளத்திலே சத்தியம் இருக்கின்றது, தன்னுடைய வழியிலே சத்தியம் இருக்கின்றது, அவனுடைய வாழ்க்கை முறையிலே சத்தியம் இருக்கின்றது, அவன் செய்கின்ற செயலிலே சத்தியம் இருக்கின்றது. ஆகையினாலே அவன் விட்ட சத்தியபானம் ராமபானம். இதையெல்லாம் உண்டது. ராவணன் முக்கோடி வாழ்நாள் பெற்றவன், முயன்றுடைய பெருந்தவங்களை பெற்றவன், எக்கோடி யாராலும் விடப்படாமே வரங்களை பெற்றவன், திக்கோடி உலகனைத்தும் புயவழியை வென்று செருக்கோடு நின்றவன். அந்த அத்தனையும் தின்று விட்டது ஒரு பானம். இறுதியாக வந்த ராவணனை பார்த்து கவலையும் கொண்டான், இரக்கமும் கொண்டான். அதே நேரத்தில் அவன் நம்பிக்கையை பாராட்டி அநீதிக்கு தலைவனாக இருக்கின்றானே, பிரதானத்தை இவன் துன்புறுத்துகின்றானே என்கின்ற அந்த மனோபாவத்தினாலே ராமபாணத்தை விடுத்த பொழுது முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் விடப்படாமை வரமும் திக்கோடி உலகனைத்தும் சென்றடைந்த புயவலைக்கும் புக்கோடி பருகிட்டே புனிதவன் ராகவன் தன் புனித வாழி. புனிதன் ராகவன் தன் புனித வாழி. ஏன்னா ராவணனும் ஒரு வகையில் நல்லவன் தான். ஏனென்றால் ராமபாணத்தால் அவனுடைய உயிர் போகின்றது என்று சொன்னால் ராகவன் தன் புனித வாழி. தூய்மையான ராம அன்பு, தூய்மையான ராமபாணம் ராவணனுடைய நெஞ்சை பார்த்து போகின்றது என்றால் அதை சல்லடை போட்டு தேடி பார்த்தானா. அதாவது என்னுடைய மனைவியாகி சீதா பிராட்டியாரை சிறையில் வைத்திருக்கின்றான் இவன், அசோகவனத்திலே வைத்து அரக்கிகளை வைத்து துன்புறுத்துகின்றான் என்று அனுமன் வந்து சொல்ல கேட்டதனால் இந்த ராவணனாகி இந்த தீயவன் என்னுடைய உயிரணைய சீதையாக்கிய தேவியின் பார் எங்கேனும் அன்பை வைத்திருக்கின்றானா என்று சல்லடை ஓட்டு தேட வேண்டிய அவசியமில்லை. அவன் மார்பை, அவனுடைய மார்பிலே இருப்பது, அவனுடைய சிந்தையிலே இருப்பது பிரதாரமாக இருக்கின்ற என்னுடைய தேவியினுடைய சிந்தை. அந்த எண்ணத்தை கொள்ள வேண்டும் என்றுதான் புக்கோடி உயிர் வருகிற்று புனிதவன் ராகவன் தன் புனிதவாழி. விட்ட ராமனும் புனிதன், அவன் ஏவி அம்பும் புனிதவாழி. ஆகையினாலே அந்த புனிதவாழியால் அவன் மாய்ந்தான். ராவணன் 10 தலையும் 20 தோள்களும் செருக்களத்தே சிதறி வீழ்ந்த பொழுது 33 கோடி தேவர் மலர்மாறி புரிந்தனர். 2 4 11 12 என்று பலரும் கூடி நின்று அநீதி அடைந்தது, அசுர இனம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி பூமாறி பொழிந்தனர். அப்படி பொழிந்த நேரத்திலே ராமபிரான் விபீஷணனோடும் அயோத்தி வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அங்கிருந்து வேகமாக தேவியாராக்கி சீதா பிராட்டியாரை அழைத்து கொண்டு அவன் அயோத்தி மாநகரம் திரும்புகின்ற பொழுது 14 ஆண்டு காலம் அண்ணன் வரும் வரையில் அயோத்தி எல்லையில் நந்தி கிராமத்தில் பாதுகைகளுக்கு பூஜை செய்தான். தந்தையிட்ட கட்டளைப்படி ராமனும் அரியணை ஏறவில்லை. கையை சொன்ன மாதிரி பரதனும் நாடாளவில்லை. ஆனால் எது ஆண்டது? ராவணனின் பாதுகைகள் ஆண்டது. அப்படியானால் புனித பாதைகள், புனிதம் அவன் பாதம். அந்த பாதுகளை வைத்து பரதன் எல்லைப்புறத்திலே இருந்தான். அண்ணன் வரும் வரை அயோத்தி மாநகருக்குள் நுழையவே இல்லை அவன்.
ஆகையினாலே தம்பியினுடைய வரவு தன்னுடைய வரவை எதிர்நோக்கி இருக்கும் என்கின்ற காரணத்தினால் வேகமாக வந்தார். நஞ்சை கிராமத்தில் இருக்கின்ற தம்பியாக்கி பரதனையும் சந்தித்து அனைவரும் அயோத்தி செல்கின்றார்கள். அயோத்தி செல்கின்ற பொழுது சான்றோர் பலரும் கூடி ராமபிரானை வரவேற்று இனி மகுட நாள் சூட வேண்டும் என்று சொல்லி மகுடத்திற்கு நாள் சூட்டுகின்றார்கள். அப்படி மகுடம் தரிக்க நாள் சூட்டுகின்ற பொழுது எல்லாரும் ஒன்று கூடி அழகாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த பட்டாபிஷேக விழாவுக்கு புனித தீர்த்தங்கள் அனைத்தையும் கொண்டு வந்தவன் அனுமன். அங்கதனை போயிருக்கின்ற மாபெரும் வீரர்களெல்லாம் சென்று புனித தீர்த்தங்களையும் புனித மலர்களையும் கொண்டு வந்து அயோத்தியில் நினைத்தார்கள். புனித நன்னீராடி பொங்கில வாடை சாத்தி பல்கலன் நகனையும் அணிந்து இலகுமணி நெடுந்தேரேறி அருகினை வந்தான். அருகினை வருகின்ற பொழுது அரண்மனை நெருங்குகின்ற பொழுது சங்கு தங்கும் முங்கை நங்கை மலர்குடலால் சேதையின் கரம் பற்றி அவன் கோப்புடைய சீரிக சிம்மாசனத்தை வந்தான். அமர்கின்ற பொழுது இந்த உலகத்தில் அநீதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை அடியோடு மாய்த்துவிட்டு நீதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை நிலைநாட்டுவேன். ராமராஜ்யமாக இருக்கின்ற இந்த அயோத்தி மாநகரத்தில் என்றைக்கும் ராமராஜ்யம் என்கின்ற தூய உணர்வு இருக்க வேண்டும். எத்தனை அரக்கர்கள், எத்தனை குலங்கள், எத்தனை எண்ணங்கள் மறைமுகமாக அஸ்திரங்களாக இருந்தாலும் அத்தனை அஸ்திரங்களையும் நான் அகற்றிவிட்டு இந்த அயோத்தி மாநகரத்தை நான் புண்ணிய பூமியாக அயோத்தியிலே ராமராஜ்யத்தை உருவாக்குவேன் என்று சொல்லி அவன் மலர்குழலால் சேதையின் கரம் பற்றி அரியாசனத்தில் அமர்ந்த போது வசிஷ்டர், குலகுரு விசிஷ்டர் போன்ற மாமுனிவர்களெல்லாம் இருக்க அங்கே ஒவ்வொருவரும் ஒரு பணியை சேர்த்தார்கள். அரியணை ராமன், சீதாபிராட், பரதன், லக்குவணன், சத்ருக்கணன். பொன் தட்டிலே மணிமகுடம் எடுத்து வைத்தார். யார் வைத்தார்னா என்ன அழகான ஒரு தன்மையை காட்டுகின்றார்கள். உலகத்திலே நன்றி மரபா தன்மை இருக்க வேண்டும். என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. இங்கே நிற்கின்ற அத்தனை பேரும் எனக்கு நன்றி புரிந்தவர்கள், இத்தனை பேரும் என்னை சார்ந்திருப்பவர்கள். ராமபிரான் பரந்த உள்ளமுடையவன் ஆகியனாலே அந்த பட்டாபிஷேக நேரத்தில் அரிகனை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் என்ற பரதன் வெண்கொடை கவிக்க இருவரும் கவரி வீச விரை தெரி குழலி கோங்க வெண்ணையோர் தடையன் தங்கள் மரபோல் ஓர் கொடுக்க வாங்கி வசித்தனே புனைந்தான் மௌலி. அந்த மௌலி ஆகிய மகுடத்தை யார் ராமபிரானுடைய திருமுடியில் வைத்தார்கள் தெரியுமா? அரியணை அனுமன் தாங்கினான், அங்கதன் உடைவாள் ஏந்தினான் பாதுகாப்பு. பரதன் வெண்கொடை பிடித்தான், சத்ருக்கனும் லட்சுமணனும் வெண்கவரி வீசினார்கள். விரைசரி குடலியோங்க வெண்ணையூர் சடையன் தங்கள். அதாவது உலகத்திலே 4 வகை வர்ணம் என்று சொல்லுவார்கள். அந்தனர், அரசர், வணிகர், சத்திரியர். அதாவது சத்திரியனம் வணிகரினம் என்று சொல்லக்கூடியவர்கள். சத்திரிய என்பது நாடாள்பவர்கள், அந்தனர் என்பவர் வேதம் ஓதுபவர்கள். அடுத்து 3ஆம் நிலையாக இருப்பவர்கள் வணிக நிலை. இங்கிருக்கும் பொருள் இல்லை என்றால் வேறு இடத்தில் பெற்றுக்கொண்டு தருவது, வேறு இடத்தில் இல்லாத பொருளை இங்கிருந்து கொடுப்பது, இது வணிகம். 4ஆம் நிலை இருக்கின்ற வேளாண்மை. இது உலகத்திலே இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் உணவு வைப்பது. வேளாண் ஒருவன், அதாவது வேளாண்மை செய்தல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. எல்லோரும் வேளாண்மை செய்ய முடியாது. அதாவது தான் உழுகின்ற வயலிலே வருகின்ற அத்தனை நெல்மணிகளுடைய உணவையும் ஒருவனே உண்பதில்லை. உலகத்திலே இருக்கின்ற பல்லுயிருக்கும் வழங்குகின்றான். ஆகியனால வேளாண் தன்மை என்பது ஒரு சிறப்பு. அந்த நன்றி மரபாத்தன்மை ஏனென்றால் ராமனுக்கு விரைசெறி குடலியோங்க வெண்ணையூர் தடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வசிஷ்டன் புனைந்தான் என்றால் உலகத்திலே இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் உணவு வழங்குபவன். அரியணையில் அமர்ந்திருக்கின்ற ராமபிரானோ உலகத்திலே இருக்கின்ற உயிர்களுடைய துன்பங்களை அடியோடு போக்குபவன். ஆகையினாலே அப்படிப்பட்ட நன்றி உள்ள ஒருவனுடைய வேளாண் குடும்பத்திலே தோன்றிய அந்த தன்மையுடைய வசிஷ்டர் புனைந்தான் மௌலி. மகுடாபிஷேகம் முடித்தான். இந்த உலகத்திலே அர்த்தமற்ற அரக்கர்கள் பலர் உண்டு, கண்ணுக்கு தெரியாத மாவீரர்கள் உண்டு. அவற்றையெல்லாம் போக்கி
கோசல நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பனை நான் மட்டுமல்ல தியாகச்சமலாக இருக்கின்ற ராமபிரான் இந்த மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்களுக்காகவே ஆட்சி செய்தவன், தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்தவன், தன்னுடைய துயரங்களை எல்லாம் யாரிடத்திலும் சொல்லாமல் துயரங்களை தன்னுள்ளே வைத்துக் கொண்டு மற்றவரை மலர்ச்சிப்படுத்திய அவதாரம் ராமாவதாரம். அப்படி சீதையோடும் இருந்து அந்த ராமராஜ்யத்தை உருவாக்குவதற்கு உடன்பட்டவனாக இருக்கின்ற ராமாவதார தத்துவத்தை உங்களிடத்திலே ஸ்ரீராமநவமி நன்னாளில் சொல்லுவதற்கு வாய்ப்பாக அமைந்ததாக நான் பெருமைப்படுகிறேன். ஒன்று, ஸ்ரீராம நவமி என்று நாம் பெரு வேள்வி நடத்தி இறைவனை வணங்க வேண்டும் என்ற அதிசயமில்லை. நம்மால் முடிந்ததை நாவால் இம்மை சேர் நாமம் செம்மை சேர் நாமம் ராமா என்று 2 எழுத்து, அதிகபட்சமான எழுத்தும் இல்லை. ராமா என்று 2 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தாலே நமக்கு பிடித்த அத்தனை தீமைகளும் நம்மை விட்டு போய்விடும், எல்லா நன்மையும் நமக்கு வந்துவிடும், நம்முடைய பாவம் ஒழிந்துவிடும், செல்வம் வந்துவிடும், பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று ஜென்மம் மறந்துவிடும், மரணத்தில் நமக்கு துன்பமின்றி இருப்போம். காரணம் ராமா என்று 2 எழுத்தினுடைய மகிமை. ஆகினாலே ஸ்ரீராம நவமி ஆகிய இன்றைய நன்னாளில் நாம் நாமபிரானினுடைய நாமத்தை வாயால் உச்சரிப்போம், எழுத்தால் ஸ்ரீ ராமஜெயம் என்று அவனுடைய பாதங்களிலே வைப்போம். அவனுக்குடைய சேவகனாக உண்மை சேவகனாக அரியணையை என்றென்றும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனுமனை நினைத்து நாம் வணங்கினால் அனுமனுடைய மனத்தகத்தே இருக்கின்ற ராமபிரான் நிச்சயம் நமக்கும் வழிகாட்டுவான் என்று சொல்லி அனுமன் வழி நின்று ராமபிரான் பாதங்களை பற்றி நிற்க ராமன் வழி ராம மந்திரத்தை சொல்லி ராமஜெயம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீராம ஜெயத்தை நாம் 108 முறை எழுதி அவனுடைய பாதங்களிலே சுற்றி இன்றைய நாளில் நாம் வணங்குவோமையானால் எல்லா வகையான நன்மையும் கிடைக்கும் என்று சொல்லி உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.